உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா சிலம்பம், இந்த கேடு கட்ட காரியத்தை யார்ப்பா செஞ்சிருப்பா? உன்னையும் ரேவதியும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. உள்நோக்கம் இல்லாம இந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க. என்னப்பா உள்நோக்கமா இருக்கும்? அட என்னங்க, சாதாரணமா புரியுற விஷயம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சாரிப்பா, உன் லெவலுக்கு நான் சார்பு இல்ல. நீயே சொல்ல, என்ன உள்நோக்கமா இருக்கும்? இந்த மாதிரி அசிங்கமா எழுதுறவங்களுக்கு வேற என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? என்ன இங்க இருந்து துரத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி யாரும் யோசிக்கிறாங்களோ அவங்க தான் இதை செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த சிவனாண்டியே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அத்தைக்கிட்ட இல்லைன்னு சாதிக்கிறானோ? இல்ல, அந்த ஆளு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அவருக்கு மேடமை தோக்கடிக்கணுன்றதான் மோட்டிவ். அதுக்காக இந்த அளவுக்குலாம் இறங்குவான்னு எனக்கு தோணல. அதனால தான் மேடம் கிட்ட இதை அவன் பண்ணலன்னு உறுதியை சொல்லியிருக்கான். அப்பனா இத சிவனாண்டியும் பண்ணல, சின்ன மாமியாரும் பண்ணல. அப்ப இதை யார் தான் பண்ணிருப்பாங்க சிலம்பம்? அந்த மூணாவது எதிரியா ஒரு லேடி இருக்காங்கன்னு சொன்னால, அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஏப்பா அப்படியா சொல்ற? யார் தான் அந்த பொம்பளை கிரிமினல்னு தெரியலையே. நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பு மேல தப்பு பண்றான். பார்க்கணும் போல இருக்குப்பா. மேடம் என் மேல முழுசா நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை பெருசாக்கல. இல்லைன்னா ரொம்ப தப்பா இருக்கும். அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவாது அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். எப்பா கன்ஃபார்மா கண்டுபிடிச்சே ஆகணும். அத்தையும் ரேவதியும் உன்னை தப்பாவே நினைக்கல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன்பா சிலம்பம், நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்ன? இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம்ன்ற பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கே. கடைசியா அது மாதிரியே நடந்து நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ல? என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்களுக்கே இந்த மாதிரி விபரீத யோசனை எல்லாம் வருது? இல்லப்பா சிலம்பம், நிஜமா தான் சொல்றேன். அந்த காலர் பட்டன் மாப்பிளைய விட நீ எந்த வகையிலப்பா குறைஞ்சு போயிட்ட? ஏப்பா அழகு, அறிவு, பர்சனாலிட்டி இது எல்லாமே ஏன் அளவுக்கு ஈக்குவலா தானே இருக்கு. சரி விடுப்பா, என்னை விட கொஞ்சோண்டு அதிகமா இருக்குன்னே வச்சுக்க. ஏன் நீ ஏன் ரேவதிக்கு மாப்பிளையா கூடாதுங்கிற? ஏப்பா நல்லா யோசிச்சு பாரு. மண்டபத்துல அந்த மகேஷ் மாப்பிள காணாம போனப்போ அத்தை ஒன்னதான மாப்பிளைய ஏத்துக்கிட்டு ரேவதி கையில மோதிரம் போட சொன்னாங்க. ஏப்பா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ரேவதிக்கு அவனை விட நீதான் பெட்டர் மாப்பிளன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எதனா யோசிச்சு கொளுத்தி போட்டு போயிடாதீங்க. ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. டிரைவர், டிரைவர். ஏப்பா அழைப்பு வந்துருச்சு, போப்பா. சிலம்பம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். அவனோட சேர்ந்து நமக்கும் மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கும்ல. ஆனா சிலம்பம் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. விடக்கூடாது, ட்ரை பண்ணுவோம். பைப்பு வழியா வேற இறங்கி போனோம். சை. ரேவதி, எதுக்கு டிரைவரை கூப்பிடுற? அம்மா, நிச்சயதார்த்தம் ஆல்பம் ரெடி ஆயிடுச்சா? இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு போற? சொல்லிவிட்டா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஆமாக்கா, ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீ ஏன் வீணா அலையற? இல்லம்மா, போட்டோஸ் எல்லாம் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானே ஸ்டுடியோல போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேனே. அக்கா, போட்டோ பார்க்க அவ்வளோ ஆர்வமா? நடத்து நடத்து. சிப்போடி. சரி, நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. அப்படியே பத்திரிக்கை கடைக்கும் போய் உனக்கு பிடிச்ச டிசைன், கலர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சிரு. சரிம்மா. டிரைவர், மேடம் நீயும் ரேவதி கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பத்திரிக்கைய நல்ல லேட்டஸ்ட் டிசைனா எடுத்து வைங்க. காசை பத்தி எல்லாம் கவலைப்படாது. சரிங்க. ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு. அக்கா, என்ன திடீர்னு இப்ப கல்யாண பத்திரிக்கை அது இதுன்னு? இப்ப என்ன பத்திரிக்கைக்கு அவசரம்? கொஞ்சம் பொறுமையா செய்யலாம்ல? இல்ல சந்திரா, காலையில செவுத்துல பார்த்த விஷயத்த இந்நேரம் ஊர் ஜனங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா நாம சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் போய் கொடுக்கணும்.
அதுக்காக நாம இதை சீக்கிரம் செஞ்சுதானே ஆகணும். நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட் ஈஸ்வரி. உடனடியா பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாதான் சுகத்துல எழுதுற விஷயத்தை ஜனங்க மறப்பாங்க. நாமள கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆமாம்மா, பத்திரிக்கை இன்னைக்கு அடிக்கலனாலும் சீக்கிரமா அடிச்சுதானே ஆகணும். அத இப்பவே அடிக்கிறது தான் நல்லது. அம்மா, நானும் வேணும்னா அக்கா கூட போயிட்டு வந்துடட்டா? வேண்டாம், அவங்களே போயிட்டு வந்துட்டோம். ம், சரி, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? ம். அம்மா தாயி, மடி பிச்சை போடுங்க தாயி. உன்னால முடிஞ்சதை தானமா போடுங்க தாயி. அம்மா, நீங்க என்ன காரணத்துக்காக மடிப்பிச்சை கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா. அந்த கல்யாணத்தை நடத்த பணம் இல்லம்மா. அதனாலதான் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உன்னால முடிஞ்சதை போடு தாயி. காசோ பணமோ ஏதாவது போடு தாயி. அஷிஷோ, பணம் சொல்றேன்லையே, என்ன பண்ணலாம்? சரி, கல்யாணம்னு சொல்றாங்க, இந்த செயினை போட்டுடலாம். என்ன தாயி, நான் பணம் காசு கேட்டா நீ கழுத்துல இருக்கிற செயினியே கழட்டி போடுற. பரவாயில்ல, இதை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. தாயி, உனக்கு பெரிய மனசு. 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும். உன் குடும்பமும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் வரேன் தாயி. சரிங்கம்மா. ம், போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆ, மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பொண்ணுக்கு கல்யாணம், புருஷனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் சென்டிமெண்ட்டாக பேசி ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க. அந்த மாதிரி கூட இவங்களும் இருக்கலாம்ல. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு கழுத்தில் கிடந்த செயினை கழட்டி கொடுத்துட்டீங்க. அந்த பொம்பளை ஏமாத்து பேர் வழியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த அம்மாவை பார்த்தா போய் சொல்றவங்க மாதிரி எனக்கு தோணல. நம்ம செஞ்ச உதவியால உண்மையிலேயே அவங்க கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தானே. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட உதவி செய்யணுங்கிற மனசு எல்லாருக்கும் வராது. உங்களை கல்யாணம் பண்ண போறவரு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.